ஒரு குருவி கப்பல்ல கூடு கட்டுது. இந்த கப்பல் ஒரு தீவை நோக்கி போகுது. தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த குருவி தீவுல போய் அரிசியும் தானியம் சேகரிச்சுட்டு வரலாம்னு நினைக்கும் போது அந்த கப்பல் நகண்டு போயிடுது. இந்த குருவிக்கு அவ்வளவு ஆற்றாமை, தன்னுடைய குடும்பத்தை போய் சேர்ந்துடலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கப்பல் நகண்டு போயிடுது. இந்த குருவி அந்த தீவுல தனித்து விடப்படுது. வானத்தையும் கடலையும் பார்த்து என்றேனும் ஒரு நாள் நம் குடும்பத்தோடு இணைந்து விடுவோம் ஏக்கத்தோட பார்த்து கொண்டே இருக்கு. 6 மாதம் ஆகுது. அந்த கப்பல் மீண்டும் அதே தீவிற்கு திரும்பி வருது. இந்த குருவிக்கு அவ்வளவு சொந்தங்கள் இருக்கக்கூடிய கண்ணீரை மறைத்துக் கொண்டு தான் தனியாக அனாதையாக வாழ்வதை அந்த குருவி ஏற்றுக்கொண்டது. இது பறவையின் கதையா என்றால் இல்லை, பல இளைஞர்களின் கதை. தன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக, தன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சந்தோஷத்திற்காக, தன் குடும்பத்திற்காக என்று தன் வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்து வெளிநாட்டில் தனித்து போராடி கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனினுடைய வாழ்க்கையும் புத்தரை விட மிகப்பெரிய ஒரு துறவான வாழ்க்கை.